ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரமல் ஜவ்வரிசி பாயாசம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காய்ச்சிட்டதுக்கப்புறம் முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சையை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் 1 கப் சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு சேர்க்கறதுனால சீக்கிரமாக குக் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஆஃப் குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட் வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேமியா நல்லா குக் ஆயிடுச்சு. சேமியா குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வைக்கிறதுனால அந்த சூட்டில் ஜவ்வரிசி இன்னும் நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட் கேரமல் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கடாயில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரையணும். தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை பாதி கரைஞ்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி டேஸ்ட்டே மாறிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கரையணும். இந்த கட்டி எதுவும் இல்லாமல்
எல்லாம் கரைஞ்சிரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கேரமல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கேரமல் கசப்பாயிடும். கேரமல் ரெடி ஆகிடுச்சு. பாயசம் மூடி போட்டு வச்சுருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலில் பாயசத்தை சேர்த்துடலாம். பார்த்து பொறுமையாக சேர்க்கணும். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு இடம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. நல்லா ஈவனாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் பால் காய்ச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாயசம் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். நெக்ஸ்ட் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா விட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே பாயாசம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் பால் பாயாசம் செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.